என்னுடைய மனைவி, அவளுக்கு பிறந்த குழந்தை, அதாவது ஜமுனா என்னுடைய மகன். இப்படிக்கு கிருஷ்ணான்னு ஆஸ்பத்திரி ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கியே, இதுக்கு பரிசா என்ன பழத்தை கொடுக்க போறே? இன்னையோட ஒரு நாடகம் முடிஞ்சது. சரித்திரம் தெரியுமா உனக்கு? இந்த உலகத்தையே கான்கர் பண்ணணும்னு நினைச்சாங்க ஹிட்லரும் முசோலினியும். அடுக்கடுக்காக வெற்றிகளையும் பெற்றாங்க. ஆனா முடிவு, அவங்க இருந்த இடம் தெரியாம மண்ணோடு மண்ணா மறைஞ்சு போயிட்டாங்க. சத்தியத்தை எதிர்த்து நிக்கிற எந்த காரியமும் வெற்றி அடையாது தம்பி. அடுத்தாப்புல என்ன கதை விட போறேன்? உங்க கால வேற, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் சார். தயவு செஞ்சு அதை யாருக்கிட்ட காட்டாதீங்க சார். அது மட்டும் என்னால முடியாது. தான் வளர்த்த தம்பி ஒரு தங்க கம்பின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானே ஒரு மழையன், உங்க அண்ணன், அவங்கிட்ட காமிக்க போறேன். தான் கட்டிக்க போற கணவன் ரொம்ப உத்தமன் நினைச்சுக்கிட்டு இருக்காள கழுத, நான் வளர்த்த குட்டி கழுத, அவகிட்ட காமிக்க போறேன். உன்னை பத்தி நான் எதை சொன்னாலும் நான் ஒரு பைத்தியக்காரன் நினைக்கிறாளே பைத்தியக்கார என் பொண்டாட்டி, அவகிட்ட காமிக்க போறேன். நர்மதாவின் சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லி 4 பேருக்கு முன்னால உன்னை நிறுத்தி காரி துப்ப வச்ச போறேன். சார் சத்தியமா சொல்றேன், நர்மதா நான் கொலை செய்யல, அவ்வளவுதான் தற்கொலை பண்ணிக்கிட்டான். உன் மாப்பிள அழைப்புக்கு நான் வரப்போறேன். அதுக்குள்ள எல்லாருக்கும் முன்னாலேயும் உன் பாவ சங்கீர்த்தனத்தை பாடி முடிச்சிடணும். இல்ல ராகம் தானம் பல்லவியோட நான் பாடுவேன். பேட்டா எனக்கா பழம் கொடுக்கிற நீ? இந்தா நான் கொடுக்கிறேன், வச்சுக்க. கிருஷ்ணா, கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாலே முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு எல்லாரையும் உட்கார வச்சிருக்கிறியே, என்ன விஷயம்? இங்க ஒரு வேஷம் கரையறத வேடிக்கை பார்க்க உட்கார சொல்லியிருக்கேன். என்னடா வேஷம் வேடிக்கை ஒண்ணும் புரியலையே. இருட்டு மூலையில இருந்து ஒரு அழுக்கு வௌவால் வெளிச்சத்துக்கு வந்து என் சுயரூபம் தெரிஞ்சா சிந்துவுக்கு இவனா மாப்பிள்ள சீச்செனிய முகத்துல காரி துப்புவீங்க. நான் பல பெண் பூக்களை சுத்தி தெரிஞ்ச பட்டாம்பூச்சி. நான் தொட்ட மலர்கள்ல நர்மதா ஒருத்தி, அவளை ஒரு பிள்ளைக்கு தலையாக்கின. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க கெஞ்சனா, அவளை மரண வாசலுக்கு அனுப்பி வச்சவன் நான் தான். இதற்கானே ஜமுனா, இவன் என் பிள்ளடா. இவன் சொல்றதுனா சத்தியமான உண்மை. இப்படி எல்லாம் நான் அவர் மேல குற்றம் சாட்டினதா கிருஷ்ணா சொல்லி காட்டுறார். இப்ப நான் சொல்றேன், கிருஷ்ணா மாதிரி ஒரு தங்கமான பிள்ளையே உலகத்துல கிடையாது. நான் அவர் மேல இதுவரைக்கும் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் பொய். பெண்களையே ஏறெடுத்து பார்க்காத உத்தமன் கிருஷ்ணா, நர்மதா பக்கமே போகாத நல்லவன் கிருஷ்ணா. குழந்தை பேச்சையெல்லாம் கேட்டு ஏமாந்த நான் தான் முட்டாள். என் செய்கைக்காக நானே வருத்தப்படுறேன். இதுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மைத்துனிக்கு கிருஷ்ணாவை போல ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டான். நேற்று வரைக்கும் ஒரு குற்றவாளின்னு சொன்னீங்க, இன்னைக்கு நிரபராதிங்கிறீங்க. இதுல ஏதோ ஒரு உள்நோக்கு இருக்கு. தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன், என் கல்யாணத்தை கெடுத்துறாதீங்க. இந்து சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. அவசரத்துல தப்பு பண்ணிட்டு நிதானத்துல வேதனைப்படுறவங்களை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏதோ ஆதாரத்தை வச்சுதான் இத்தனை நாளா குற்றம் சாட்டுறீங்களோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வெறும் நிழலை கண்டே மிரள்றவர்னு இப்பதான் புரியுது. சார், பெரியவங்கெல்லாம் பேசிட்டாங்க, நான் வேலைக்காரன் ஒன்னும் பேசக்கூடாது. நீயும் பேசு. அப்ப ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, ஆனாலும் நீங்க பச்சை குழந்தை சார்.
சார், இப்ப எல்லாரும் காய் துப்பிட்டு போனாங்களே, அதெல்லாம் என் முகத்துல விழ வேண்டியது. நீங்க ஏன் சார் தடுத்தீங்க? எதுக்காக தடுத்தீங்க? எதுக்காக சார் இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்றீங்க? என்ன சிந்துவோட சேர்த்து வைக்க தானே? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இந்த கல்யாணத்துக்கு வரப்போற முதல் விருந்தாளி ஓக்லி. அவ எனக்கு கொடுக்க போற கல்யாண பரிசு துப்பாக்கி குண்டுகள். இவ்வளவுதானே நீ? சிந்து கழுத்துல நீ தாலி கட்டுற. எங்க போற? ஹுக்லி, ஒரு வீரனுடைய வேட்டை தர்ம தவறுனதா இருக்கக்கூடாதுப்பா. ஒரு மனிதன் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்யறான்னு வச்சுக்க, அவன் திருந்துறதுக்கு நாம ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். கிருஷ்ணா இப்ப திருந்திட்டான். திருந்துற அவனை மன்னிக்க வேண்டியதானே நம்முடைய கடமை. கசாப்புக்கிற நாயை சுத்த சைவமா மாறிடுச்சுன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு ஒண்ணு முட்டாளா இருக்கணும், இல்ல உங்களை போல பெரிய மனசு கொண்டதா இருக்கணும். அது ரெண்டுமே நான் இல்லையா? பழிக்கு பழியும் ஜாதி, உயிருக்கு உயிர் நியாயம். அப்பா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. கிருஷ்ணாவனை கொல்றதுனாலே இறந்து போன உன் தங்க திரும்பி வர போறதில்லை. அது மட்டுமல்ல, உன் கூட பிறக்காத சகோதரி சிந்துவையும் நீ விதவையாக்க போற. சிந்துவுக்கு அப்படி ஒரு அமங்கலம் ஏற்பட நான் விட மாட்டேன். ஏன்னா கிருஷ்ணா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவனை சுட்டு வீழ்த்திடுவேன். கடைசி முறையா சொல்றேன், கிருஷ்ணாவனை கொல்றதா இருந்தா என்னுடைய பிரேதத்து மேல நடந்து போக முடியும். ஐயா, தயவு செய்து இந்த வார்த்தையை சொல்லாதீங்க, என்ன தடுக்காதீங்க, போங்க. ஐயா, சாரி மை டியர் பாய். சார், ஐயா, 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 எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலையா? இல்ல மன்னிச்சிருக்கீங்க, இல்ல மன்னிச்சிருக்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணு மணவரையும் 3 தடவை சுத்தி வரணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். முதல்ல தாலி கட்ட சொல்லு. மாப்பிள்ளை யாரு பொண்ணு யாருன்னு வந்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மனவரையை சுத்துறது. தயவு செஞ்சு அந்த வழக்கத்தை மட்டும் மாத்த வேண்டாம். நல்ல பெரிய பழக்கம். அப்படின்னா பொண்ணை முன்னால வர சொல்றேன். இல்லைங்க, மாப்பிள்ளை தான் முன்னால போகணும். அப்படியா?
மந்திரி பொறுப்பாச்சா கல்யாணத்துக்கு தான் வந்துட்டு இருக்காரு, தகவல் வந்திருக்கு. சரி இப்போ 2 பேரும் மாசம் வரவேற்குமா? யாரையா பொய்யாதாரா கேள்வி பார்ட்னர், காட்மாண்ட் சிட்டிலேயே நம்ம தான் பெரிய வியாபாரிங்க. மினிஸ்டர் நாம தானே இன்வைட் பண்ணோம், நாம தான் வரவேற்கணும். போய் வாங்க. அதை எத்தையா இந்த பாவியால் தானே உங்களுக்கு இத்தனை துன்பங்களும் ஏற்பட்டது. பேசாதே, நீ பேசாதே. ஐயோ, தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. உண்மை ஊமையானதுனாலதான் உத்தமர்கள் மேல பழியே வருது. நடந்த அப்படி சொன்னாதான் நான் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் கிடைக்கும். கிருஷ்ணா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். இல்லை, நான் இப்ப சொல்லித்தான் திருடும். இப்ப சொல்ற நான் யாரு? நர்மதா சாவுக்கு காரணம் நான் தான். நர்மதா பத்தி இந்த குழந்தைக்கு தகப்பன நான் தான். நான் செஞ்ச குற்றத்தை எல்லாம் நிரூபிக்க இந்த உத்தமர் எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலையும் உங்க முன்னால ஒரு கேவல பொருளாக்கும். கடைசியில நான் தப்பிக்க முடியாதாலும் ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டேன். அப்ப இந்த தெய்வம் நினைச்சிருந்தா நீங்க அத்தனை பேரை என் முகத்துல காரி துப்பி என்ன ஒரு கேலி பொருளா தள்ளி வச்சிருக்க முடியும். ஆனா அத்தனை அவமானத்தையும் இந்த தெய்வமே ஏத்துக்கிட்டா. அது மட்டுமா, என் உயிருக்கு எவன அனுப்பப்பட்ட துப்பாக்கி குண்டையும் இவரே வாங்கிட்டார். நர்மதாவோட உயிருக்கு நஷ்டேடா என் உயிரை கேட்டு அவளுடைய அண்ணன் ஊக்கி வெடிச்ச துப்பாக்கி சத்தம் தான் நீங்க கேட்டது. பாவிகளுக்காக ரத்தம் சிந்தினாரா ஏசுனாங்க. இப்ப இந்த பாவிக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இது. புனிதமான இந்த ரத்தத்தின் மேல ஆணையிட்டு சொல்றேன், இனி நான் தவறே செய்ய மாட்டேன். உயரத்துக்கு உதாரணம் இமயம்னு சொல்லுவாங்க. அந்த இமயத்துக்கே உதாரணம் இவர். நான் ஜெயிச்சிருந்தா தப்பா போயிருக்கோம். நீங்க ஜெயிச்சதா ஏன் நல்லதா போச்சு. என் தங்க பிள்ளைய அவன் தகப்பை ஏத்திட்டான். என் மேல பிடிச்சு போச்சு. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் வரீங்க. பார்ட்னர், என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி எல்லாத்திலையும் மாட்டிக்குவேன். இது வரைக்கும் உங்களை பேசுனதெல்லாம் தப்பு. என் தம்பிய தங்க கம்பின்னு சொல்லிட்டு இருந்தனே, இல்ல இரும்பு கம்பி. பாத்துக்க அத்தா, இனிமே எனக்கு எந்த சுதந்திரமும் வேண்டாம். நீங்க உத்தரவு கொடுத்தாதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன். பைத்தியம். என்னைக்கு ஒருத்தன் திருந்துறானோ அன்னைக்கே அவன் மன்னிக்கப்பட்டவன். அவனை விட ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டான். அதோ பார்,